அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரார். நிறைய இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய ராசிகளுக்கு நீங்கள் குறிப்பாக ராசி மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப என மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு கடக ராசி தொழில் முனைவோர்கள் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்கள், நீங்கள் தொழில் தொடங்கும் பொழுது குறிப்பாக இடம், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் இடம் வாங்கி பண்ணணும்னா இடத்துல அதிக முதலீடு போடாமல் உங்களுக்கு அது கரெக்டான இடமா அப்படின்னு பார்த்துக்குங்க. ப்ளஸ் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இடத்துல பண்ணாமல் பண்ணணும். குறிப்பாக கடகராசி நண்பர்கள் தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் நீதித்துறை, காவல்துறை, அப்படி இல்லை அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் ரைட்டிங்கு, பத்திரம் சம்பந்தப்பட்ட துறைகள், பத்திர எழுத்தர்கள், அதுபோல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு சப்போர்ட்டிவாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ப்ளஸ் காவல்துறைக்கு சப்போர்ட்டிவாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வெஹிக்கிள்ஸில் குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்கு, எக்ஸ்போர்ட்ஸு, உள்நாட்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், வாட்டர் கேன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எண்ணெய் தொழில் பண்ணுறது, எண்ணெய் செக்கு வச்சுருக்கிறது, இந்த மரச்செக்கு எண்ணெய் செக்கு எல்லாமே, மாவு பண்ணி விற்கிறேன், இல்லை மாவாடுற மிஷின் வச்சுருக்கேன், கரும்பு ஜூஸு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, பலகார கடைகள், தோசை ப்ளஸ் இட்லி சார்ந்த பிஸ்னஸ்ஸு, ப்ளஸ் ஒன் டே மீல்ஸு, நான் மதியம் மட்டும் மீல்ஸ் பண்ணுறேன், நைட்டு மட்டும் நான் இட்லி டிஃபன் பண்ணுவேன், இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸு, காஃபி ஷாப்ஸு, டீ ஷாப்ஸு, பேக்கரிஸு, இது எல்லாமே இவங்களுக்கான துறையாகவும், அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சையாளர்களாகவும், மருத்துவத்தில் பிசியோதெரப்பி சார்ந்த தொழில்கள், எண்ணெய் யூஸ் பண்ணி மசாஜ், ஸ்பா, இது எல்லாமே துறைகள் நல்ல துறை தான். இப்போ இதில் இருந்தாலும் சரி, இல்லாட்டியுமே இதில் வேறு துறையில் இருந்தாலும் இந்த அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்பது நிச்சயம் 100% உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய குரோத்தும் ப்ளஸ் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. கடகராசி என்பர்கள் தொழில் தொடங்கும் பொழுது அந்த தொழில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் இனோவேஷனை நீங்கள் பண்ணி தொடங்கணும். இப்போ உதாரணத்திற்காக நீங்கள் ஒரு காஃபி ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் இப்போ கரண்டில் என்ன இனோவேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, இப்போது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓப்பனிங் பண்ணும்போது ஒரு பெரிய ஹைப் கொடுத்து ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஆஃபர் போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. ப்ளஸ் நீங்கள் தொழிலை அடுத்தடுத்த விஷயமாக கன்டினியூ பண்ணிட்டு போகிறக்கு உங்களுக்கு இந்த டிஜிட்டல் சார்ந்த துறை அல்லது நிறைய அட்ராக்டிவான ஒரு காம்பனன்ட்ஸு தொடர்ந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும் பொருட்கள். உதாரணத்துக்கு ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வச்சுட்டு 5 வருஷம் கழிச்சு மாற்றாமல் ஒரு 5 மாதத்துக்கு ஒன்று ஃப்ளெக்ஸ் மாற்றிக்கிறது, அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணி வச்சுக்கிறது, அல்ல அந்த ஃப்ரேம்லாம் வச்சுக்கிறது, உள்ள அது மாதிரி A to Z ஒரு இன்டீரியராக இருக்கட்டும், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு மாற்றுறது, ஒரு சேராக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய சில டிசைன்ஸ் மாற்றுறது, ஒரு டிஷ்ஷாக இருக்கட்டும் அதை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விதம், அதாவது மக்கள்கிட்ட நீங்கள் ஈஸியாக கவர்ச்சி பண்ணி ஒரு அட்ராக்ட் ஆகிறக்கான ஒரு விதத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை, ஒரு ஹோட்டலாக இருந்தால் கொஞ்சம் ராத்திரி அந்த ஹோட்டல் போனால் ஒரு 11 மணி வரைக்கும் கூட சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழலை ஏற்பாடு பண்ணிக்கிறது தொழிலில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ரெண்டாவது, நிறைய இனிப்பு சம்பந்தப்பட்ட பலகாரங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அல்லது உணவு கூட வச்சுக்கலாம், நீங்கள் எதை நீங்கள் தொழிலாக பண்ணுறீங்களோ கடகராசி நண்பர்கள் அதவே தானம் பண்ணணும். அது உணவாக இருக்கட்டும், ஒரு நீ கிளாத் வச்சுருந்தா கூட, துணி பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த ஒரு சேரியே ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு வருஷத்தில் உங்களால் அத்தனை பேருக்கு முடியுமோ ஒரு 5-6 பேருக்கு தானம் பண்ணலாம். உணவு வச்சுருந்தீங்கன்னா அந்த உணவே நீங்கள் தானம் பண்ணலாம். இது மாதிரி என்ன வச்சுருக்கீங்களோ அது உங்களால் முடியுமோ தானம் பண்ணலாம். நான் நகை கடை வச்சுருக்கேங்க, நகையை போய் தானம் பண்ண முடியுமானா உங்களோட வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் லேபர்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அதில் முடியாதவங்க யாருக்காச்சும் திருமணம் நடக்கும், உங்களுக்கே தெரியும், உங்களோட உழைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு தாலி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து வர நல்ல பலன் உங்களுக்கு வரும். கடகராசிக்காரர்கள் பிஸ்னஸ் ஜெயிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் ப்ளஸ் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு போடுவாங்க. அந்த வளகாப்பில் கட்டாயம் நீங்கள் கலந்துக்குங்க. அந்த வளகாப்பில் அவங்களுக்கு வளையல் போட்டு விடுங்க, அல்லது அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கிஃப்ட்ஸ் கொண்டு போய் கொடுங்க, அவங்கள ஹாப்பினஸ் பண்ணுங்கள், புக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், சுந்தரகாண்டம் 6 திருப்புகள் மாதிரியான புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. இந்த வளகாப்பில் கர்ப்பிணிகளை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் பிஸ்னஸில் வரும். நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. அதே போல் படிக்கும் குழந்தைகளை ஹாப்பினஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 60 வயசு 70 வயசு 80 வயசுலாம் பண்ணக்கூடிய இந்த 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் வயதான தம்பதியினர் பண்ணுவாங்க. அவங்க கல்யாணத்தை உங்களுக்கு கூப்பிடாட்டி கூட எங்கேயாச்சும் நீங்கள் தெரிஞ்சது, நீங்கள் போகிற இடத்துல இருந்தது, அல்லது நீங்கள் கோயிலில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள்ட்ட போய் கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை தரும்.
கடகராசி அன்பர்கள் உங்களுடைய அம்மாட்ட ரொம்ப மனதார பிரார்த்தனை பண்ணி அம்மாவை ரொம்ப நீங்கள் தெய்வமாக நினச்சி அவங்கள்ட்ட நீங்கள் வழிபாடு பண்ணி அவங்கள்ட்ட காலும் ஆசீர்வாதம் வாங்கி ஒரு எந்த செயலாலும் தொடங்குங்க. அது நிச்சயம் நல்ல பலன்கள் வரும். கடகராசி அன்பர்கள் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக தொழிலை நான் ஜெயிக்கணும், தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் போகணும், பணவரவு எனக்கு வரணும், படிப்படியாக நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சுவாமியை கும்பிடலாம் அப்படின்னா, நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருப்பது என்ன அப்படின்னா, குறிப்பாக கடகராசி என்பர்கள் தாயார் வழிபாடை ரொம்ப நிந்திச்சு பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு தாயாருக்கு வழிபாடு செய்வது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பெருமாள் கோயில் இருக்கவங்க தாயார்னு சொல்லுவாங்க, நம்ம சிவன் கோயில் இருந்தால் அம்பாள் சொல்லுவாங்க. அப்போ பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் அவங்களுக்கு ஆண்டாளாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் முடிஞ்ச அளவுக்கு திருமஞ்சனம் நீங்கள் போய் தானமாக அம்பாளுக்கு நீங்கள் கொடுப்பது, திருமஞ்சன அபிஷேகம் செய்து வருவதும், உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நாளில் நான் தொழில் தொடங்கினேன் அப்படின்னா அந்த நாள் அன்னைக்கு போய் ஒரு அம்பாளுக்கு தாயாருக்கு முழு அபிஷேகம் செய்வதும், வெள்ளத்தாமரை அம்பாளுக்கு சாத்துவதும், விரலி மஞ்சள் கட்டி உங்களுடைய வயதுக்கேற்ற விரலி மஞ்சள் கட்டி அம்பாளுக்கு நீங்கள் தானம் செய்வதும், அதே போல் செவ்வாழைப்பழம் 2 தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, காணிக்கை, மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ ஆகிய இந்த 3 பூவும், இலையில மாசி பச்சை, மறுக்குழுந்து ப்ளஸ் மருவு, இந்த 3 இது இலையில மாசி பச்சை, மறிக்குழுந்து, மருவு ஆகிய இலையில 3, மல்லிகை, முல்லை, ஜாதி ஆகிய மலர்ல 3 அம்பாளுக்கு நீங்கள் கொடுத்து நல்லா மனதார வழிபாடு செய்து வர நிச்சயம் தொழில் இருக்கக்கூடிய தடங்கள் நிவர்த்தியாகி போகும். மிக எளிமையான வழிபாடு, கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குங்க, சிம்பிளாக சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய கண்கண்ட கடவுள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான். நீங்கள் கட்டாயம் வருடத்தில் ஒரு முறை போய் வழிபாடு செய்யுங்க. அதற்கு அடுத்ததாக நரசிம்மர் வழிபாடை ஒவ்வொரு சனிக்கிலையும் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எந்த வழிபாடும் செய்ய வேண்டாம். நீங்கள் கடகராசியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நரசிம்மரை தொடர்ந்து கும்பிட்டுட்டே வாங்க. சனிக்கிழமைனா அவரை போயிட்டு ஆஜராயிருங்க. அவர் முகத்தில் முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயம் பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு காத்திருக்கு. மிகப்பெரிய வெற்றிகள் கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னு முழுமையாக மனதார நரசிம்மரை பிரார்த்தனை செய்து கொண்டு மங்கள சண்முகரை வணங்கி வாழ்த்துகிறேன். இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.